நன்றி, நன்றி, நன்றி. நன்றி செல்வராஜ், நன்றி செல்வராஜ். நாங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான், நான் நோயாளி. ஏழாமலை இறைவனோட அருளாலும் இங்கே தொடர்ந்து இணைந்து செயல்படுவதை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தங்க நம்பிக்கையாக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கொடிகளை தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நண்பர் செல்வராஜ் பகிர்ந்து கொண்டது போல 24 மணித்துறைகள் ஒரு நாள் 24 hours அப்படின்ற புத்தகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் வீதம் எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து சார்ந்தாசி செய்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் தீர்மானத்தின்படி இதை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் எடுக்க இருக்கிற பக்கம் February 3. முதல்ல இந்த February 3 கொடுக்கப்பட்ட சிந்தனையை வாசிச்சுட்டு அதோடைய விளக்கத்தை பார்த்து அதுக்கப்புறம் கலந்த விஷயம். முதல்ல அந்த February 3 சிந்தனையை வாசிக்குமாறு நண்பர் செல்வராஜ் அவர்களை பணியோட கேட்டுக்கொள்றேன். ஓடியோ செல்வராஜ், February 3. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். Before taking a lecture mode, sir. இதய சிந்தனை February 3. மது அருந்தி நமது அகற்சியில் இருந்து சிறிது காலம் விலகி உற்சாகமாக இருந்தோம். கிட்டத்தட்ட நம் பிரச்சனைகள் அனைத்தையும் மது போதையில் மறந்து இருந்தோம். ஆனால் போதை தெரிந்த பின் நமது பிரச்சனைகள் அனைத்தும் இரட்டிப்பாக இருந்தன. அதுவால் சாதாரண பிரச்சனைகள் கூட மிக மோசமானவைகளாக மாறியிருந்தன. ஆனால் இதய தலைமையில் நாம் அயற்சியில் இருந்து முழுமையாக விடுதலை பெறுகின்றோம். இதய தோழமையின் கூட்டங்கள் நம்மை சோர்வடைய செய்யவில்லை. கூட்டம் முடிந்த பின்னரும் நாம் விரும்பினோம். மது நம்மை தற்காலிகமாக முக்கியமானவர்கள் என்று உணரச் செய்தது. மது அருந்திய போது நம்மை ஒரு பெரிய ஆள் என நினைத்து நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருந்தோம். நம்மை பற்றி கற்பனையாக பெரிதாக கூறிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஏக தோழமையில் அவ்வகை சுய முக்கியத்துவத்தை நாம் விரும்பவில்லை. இன்று நாம் உண்மையான சுய மரியாதையையும் நேர்மையையும் அடக்கத்தையும் கொண்டு உள்ளோம். மதுவை விட மேம்பட்ட திருப்தி தரும் ஒன்றை நான் கண்டுகொண்டேன். இன்றைக்கான தியானம் என் நம்பிக்கையும் இறையருள் பேராற்றலும் மனித உறவுகளில் எதையும் செய்யக்கூடும் என நான் நம்புகின்றேன். இந்த இடத்தில் நம்பிக்கை மற்றும் இறைசக்தி ஆற்றும் செயலுக்கு எல்லையே இல்லை. வெறுமனே நம்பு, எதுவும் நடக்கும். புனித சின்னப்பர் சொல்கின்றார், என்னை சக்திப்படுத்தும் இறைவன் மூலம் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன்னை பிறரிடம் இருந்து பிரிக்கும் அனைத்து சுவர்களும் நம்பிக்கையாலும் இறைசக்தியாலும் தகர்த்துவிடும். அவை இரண்டும் அடிப்படை தேவைகள். எல்லாவற்றையும் அவற்றால் அசைத்துவிட முடியும். இன்றைக்கான பிரார்த்தனை, என் நம்பிக்கையை நாளுக்கு நாள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக முயற்சிக்க வேண்டும் என வேண்டுகின்றேன். இறைவனின் சக்தியை மேலும் மேலும் சார்ந்து வாழ வேண்டும் என நான் ஜெபிக்கின்றேன். நன்றி சார். நன்றி, 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 நன்றி செல்வராஜ், நன்றி செல்வராஜ். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான், நான் ஒரு குடி நோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்பட்டதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்பிக்கை. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆரம்பத்துல என்னை அறிமுகப்படுத்திட்ட மாதிரி I am an alcoholic. நான் ஒரு குடி நோயாளி. இதுக்கும் அடிப்படையில் பார்த்தோம்னா I am an addict. நான் ஒரு செயல் அடிமை. ரொம்ப ஈஸியா எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் செய்வதற்கு அடிமைப்பட்டு போகக்கூடிய ஒரு தன்மை உடையவன் நான். எந்த செயல் செஞ்சாலும் சரிதான், அதுக்கு ஈஸியா அடிக்ட் ஆயிடுவேன். நான் செயல் செய்யறதுக்கு செயல் அடிமையாக ஈஸியா மாறிடுவேன். குடிநோயால பாதிக்கப்பட்டிருந்த காலத்துல நான் என்ன ஆயினேன், குடிக்கிற செயல் செய்யறதற்கு அடிமைப்பட்டு போயிடும். ஆனா அடிக்ஷன் threatens us in so many ways அப்படின்னு BW சொல்ற கருத்தை நான் நினைவுபடுத்துறேன். அடிக்ஷன்
threatens us in so many ways. செயல் அடிமைத்தனம் பல பல வழிகளில் நம்மை அச்சுறுத்துகின்றது. ஸோ குடி நோயாளி மது குடிச்சிட்டு அப்படின்னு இருந்த காலத்துல என்ன பிரச்சனைனாலும் சரிதான், குடிச்சா அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுறலாம்னு தோணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, மன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடிச்சா அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுறலாம்னு தோணும். குடிப்பேன். போதையில இருக்கிறப்ப அந்த பிரச்சனை கொஞ்ச நேரம் மறந்துடும். உடனே நான் குடிச்சதால பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சுன்னு நினைச்சுப்பேன், தப்பா நினைச்சுப்பேன். குடி போதை எவ்வளவு நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு குடி போதை தெளிஞ்சிடும். குடி போதை தெளிஞ்சதும் பிரச்சனை குடிக்கிறதுக்கு முன்னால இருந்ததை விட கொஞ்சம் கூட பெருசாகி கண்ணுக்கு முன்னால வந்து ருத்ர தாண்டவம் ஆடும். ஐயோ பிரச்சனை பெருசாயிடுச்சு, மறுபடியும் அதுக்கு நிவாரணம் தேடணுமே அப்படின்னு திரும்ப போய் திரும்ப பிரச்சனை கூடும். இது வந்து ஒரு விஷஸ் சைக்கிள். It is a vicious cycle I was caught in. இந்த பொத மணல்ல செயல் அடிமைத்தனம் அப்படின்ற பொத மணல்ல சிக்கிக்கிட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஆனா அதே வேலையை திருப்ப 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 செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா அடிப்படையில பார்த்தா சரிதான், குடிக்கு மட்டும் இல்ல, குடின்ற செயலுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு அடிமையா இருந்தா பிரச்சனை தான் வரும். அடிமையா ஒரு செயல் செய்யறதுக்கு பின்னால பிரச்சனை வர்றப்ப போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா பிரச்சனை தீராது. We will only forget our troubles for a while. கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை வேணா மறைஞ்சு போனது மாதிரியான ஒரு பொய் தோற்றம் வேணா உண்டாகும். வந்து சொல்லுவாங்க, don't live in the problem, live in the solution. பிரச்சனைகள்ல வாழாத, பிரச்சனைகளுக்கான தீர்வுல வாழ்ந்து கொண்டிரு. ஓடி ஒளியாத. என்ன பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு, பிரச்சனையை சால்வ் பண்ணு. ஓடி ஒளியறதுனால பிரச்சனை 2 மடங்காகவே ஒழிஞ்சு பிரச்சனை தீராது. பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தீர்வை செயல்படுத்து. ஏதோ ஒரு செயல் அடிமையாக, ஒரு அடிக்டாக ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டா பிரச்சனை தீராது. கொஞ்ச நேரம் பிரச்சனைய மறக்கிறதுக்கு வேணா செயல் அடிமைத்தனம் உனக்கு உதவி செய்யும். உன்னுடைய அடிக்ஷன் டெம்பரரியா கொஞ்ச நேரம் பிரச்சனையை மறக்கிறதுக்கு உதவி செய்யும். எந்த ஒரு செயலுக்கு அடிமையாகி அந்த பிரச்சனை வர்றப்ப அந்த செயலுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கலாம்னா அந்த பிரச்சனை அதனால தீராது. குடிக்கிறப்பயோ அல்லது எந்த ஒரு செயலுக்கு அடிக்டாக இருக்கப்பயோ பிரச்சனையை அந்த செயலுக்கு பின்னால ஓடி ஒளியறதுனால பிரச்சனைக்கான தீர்வை பத்தி யோசிக்க முடியாது. ஏன்னா அந்த செயல் அடிமைத்தனமாக ஒரு அடிக்டாக அந்த பிரச்சனைக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறது தான் பிரச்சனைக்கான தீர்வுன்னு இந்த புத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். பிரச்சனைக்கான தீர்வை பத்தி யோசிக்காம பிரச்சனைய பத்தியே பேசி 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 வளர்த்தா சின்னதா வந்த புண்ணை பெருசா காலை வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஆக்கிடுவேன். நான் பிரச்சனை ஆரம்பத்துல இருக்கிறப்ப சின்னதா இருக்கும் சொல்யூஷன். சின்னதா இருக்கிறப்ப அந்த சொல்யூஷனை தேடி வைக்காம காலை வெட்டி எடுக்கிற அளவுக்கு பெருசாக்கிடுவேன். குரங்கு புத்தின்னு சொல்லுவாரு என்னுடைய குரு. குரங்கு புத்தி. இந்த குரங்கு அதுக்கு அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதுனால குரங்குக்கு எந்த வியாதியுமே வராது, வர வாய்ப்பே கிடையாது குரங்கு. ஏன்னா எல்லா குரங்கும் அவ்வளவு ஆக்டிவா இருக்கும். அங்கிட்டு தாவிக்கிட்டு அது பாட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால குரங்குக்கு வியாதியே வராது. ஆனா எங்கேயாச்சும் தாவி குளிக்க சின்னதா காலில் ஒரு புண்ணு வந்துடும். அதுக்கு சின்னதா காலில் ஒரு புண்ணு வந்துடும், அவ்வளவுதான். புண்ணு வந்த உடனே ஒரு மூலையில போய் அந்த குரங்கு உட்கார்ந்துக்கிட்டு அந்த புண்ணையே நோண்டி 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 பெருசாக்கி கடைசியில் அந்த புண்ணாலேயே செத்து போயிடும். குரங்குக்கு சாவு இப்படிதான் வரும்னு என்னுடைய குரு சொல்லுவாரு. இது மாதிரிதான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, சின்ன புண்ணு வர்ற மாதிரி சாராயக்கடையில போய் ஒளிஞ்சுக்கிறது, சாராயக்கடையில போய் ஒளிஞ்சுக்கிறது அல்லது ஏதாவது போதையை போட்டு ஒளிஞ்சுக்கிறது, அப்படியே அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது.
பிரச்சனைய பத்தியே பேசிக்கிட்டே இருக்குது. பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு யோசிக்கிறதே கிடையாது. பிரச்சனைய பத்தி யோசிக்க யோசிக்க அந்த புண்ணை புடிச்சு நோண்ட 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 சின்னதா இருக்கிற புண்ணு பெரிய புண்ணாகி காலையை எடுக்கிற அளவுக்கு ஆகி கடைசியில உயிரே எடுக்கிற அளவுக்கு ஆகிடும். The most important word to be noted in today's thought, இன்னைக்கு சிந்தனையில நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை, when we sobered up, our troubles were twice as bad. When we sobered up, our troubles were twice as bad. ரொம்ப ரொம்ப டீப் மீனிங் உள்ள வார்த்தை. How addiction can temporarily mask or worsen the underlying problem. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக நான் போய் குடிக்கிறேன் அல்லது ஏதோ ஒரு அடிக்டிவ் பிஹேவியர் பேட்டர்ன்ல போய் சிக்கிக்கிறேன். பிரச்சனை கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போன உடனே அந்த மறந்துடுவோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சா சோபர் ஆன உடனே அந்த பிரச்சனை மேலும் மோசமாக எனக்கு ஏற்படுது. When we sobered up, our troubles were twice as bad. குடிச்ச போதையில பிரச்சனை மறைஞ்சது போல ஒரு தோற்றம் தருது. ஆனா குடிச்ச போதை போனதுக்கு அப்புறமா பிரச்சனை 2 மடங்கா மோசமா மாறிடுது. அப்ப குடிச்சிட்டு இருந்தப்ப பிரச்சனை மேல தற்காலிகமாக ஒரு டெம்பரரியாக ஒரு முகமூடி போட்டு மறைச்சு வச்சிடுறேன். போதை போயிடுச்சா உண்மையான முகம் தெரியுது, கோர முகம் தெரியுது, 2 மடங்கு மோசமா தெரியுது. மறுபடியும் வேற ஒரு முகமூடி எடுத்து போட்டுக்கிறேன். பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. அதனால பிரச்சனையை போட்டு மறைக்காத. அந்த வகையில பிரச்சனையை மறைக்கிறதுனால பிரச்சனை தீரவே தீராது. Addiction only offers a temporary escape from distress, but upon sobering up from any addiction, I confront not only the original issues, but also the negative consequences, the emotional pains caused by addiction. Problems seem more severe. நிறைய நண்பர்கள் இப்ப கேட்டிருக்கேன், குடிச்ச காலத்துல எவ்வளவு பரவாயில்லைங்க, பிரச்சனை மேல பிரச்சனை, எங்க தொட்டாலும் பிரச்சனை, தாங்கவே முடியல. அப்ப கோயிலுக்கு போற செயலாக இருந்தாலும் சரிதான். கோயிலுக்கு போனா பிரச்சனை தீர்ந்து போயிடும். கோயில்ல கடவுள்கிட்ட கதறி அழுதுட்டு வந்தா பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு கோயிலுக்கு போய் கதறி அழுகிறேன். கோயிலுக்கு திரும்பி வந்த உடனே பிரச்சனை தீர்ந்து போயிருதா என்ன? அதோட 2 மடங்கு ஆனது மாதிரி மறுபடியும் ஒரு ஃபீலிங் வருது. என்னடா சாமியே கிடையாதா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. மறுபடியும் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை தீரவே தீராது. புலம்புறதுனால பிரச்சனையில இருந்து டெம்பரரியா வெளியே வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆனா ரியாலிட்டியில பிரச்சனைக்கு நான் தீர்வை செயல்படுத்துற வரைக்கும், ஏன்னா எனக்கு பிரச்சனையை நான் தான் உருவாக்கி வச்சிருக்கேன். எனக்கு பிரச்சனையை யாருமே உருவாக்கி தர முடியாது. எனக்கு பிரச்சனையை நான் தான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் உருவாக்குன பிரச்சனைக்கு நான் தான் தீர்வு காணணும். நான் தீர்வு காண்ற வரைக்கும் அந்த பிரச்சனைய பத்தி புலம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை 2 மடங்கு ஆகும். அது குடிக்கிறதா இருந்தாலும் சரிதான், அல்லது வேற எந்த வகையான அடிக்ஷனாக இருந்தாலும் சரிதான். பிரச்சனைக்கு தீர்வு நான் அந்த பிரச்சனையை உருவாக்குன செயல் செய்யறதை நிறுத்திட்டு அதற்கு பரிகாரமாக ஏதாவது நல்ல செயல் செய்யறதுலதான் அந்த தீர்வு இருக்கு. அதை விட்டுட்டு புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. தோழமைக்கு வந்து இணைகிற வரைக்கும் என்னுடைய எல்லா உடல் மன நோய் பிரச்சனைகள்ல இருந்து தற்காலிகமாக தப்பித்து கொள்ள மதுவுக்கு பின்னால போய் நான் ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். பாட்டிலுக்கு பின்னால போய் ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தேன்.
இப்ப ஏஏ தோழமையில இணைஞ்சு மன தெளிவோட வாழ ஆரம்பிக்கிறப்ப என் பிரச்சனைகளை அது இருந்த வடிவத்துல மட்டும் சந்திக்கல, இதுவரைக்கும் குடிச்சதால ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளோட சேர்த்து சந்திக்கிறேன். உணர்வு தன்மாற்றங்கள் உருவாக்குன வழியோட சேர்த்து சந்திக்கிறேன். நான் ஏற்படுத்தின கால விரயம், ஆற்றல் விரயம் எல்லாமே இப்ப தெரியுது. அப்ப என்னுடைய பிரச்சனை 1 மடங்குக்கு 2 மடங்கா தெரியுது. 1 மடங்குக்கு 2 மடங்கா தெரியுது. அப்ப மறுபடியும் என்ன செய்யணும்? பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கணும். குடிக்காம இருந்ததை விட ஏஏ தோழமையில வந்து இணைஞ்சு மன தெளிவோட வாழ்றப்ப பிரச்சனை இன்னைக்கு 2 மடங்கானது போல தோணுது. Drinking has made them worse and I realized that upon coming to AA. எனக்கு அப்படிதான் தோணுது. என்னடா இது வாழ்க்கை, பிரச்சனை 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 பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க 10 பிரச்சனை ஜிங் ஜிங்கின்னு கூத்தாடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரில இருக்குது. அப்ப in AA we really escape from boredom. Nobody bored at an AA meeting. boredom அப்படின்னா அயற்சி, சலிப்பு, சோர்வு உணர்ச்சி, போர் அடிக்குது. In AA we really escape from boredom. Nobody makes us feel bored at an AA meeting. அப்ப போர்டம், சலிப்பு, அயற்சி, சோர்வு உணர்ச்சி, எதுக்கு இந்த சலிப்பு தட்டுது? எதுக்கு சோர்வா இருக்கிற ஃபீலிங் வருது? ஒரு செயல் அடிமையாக ஒரு வேலையை செஞ்சா சலிப்பு தவிர வேற எதுவுமே தட்டாது. அயற்சி ஏற்படும், சோர்வு உணர்ச்சி உண்டாகும். அப்ப ஒரு செயல் அடிமையாக கம்பல்சிவாக செஞ்சிட்டே இருந்தா சலிப்பு தவிர வேற என்ன உண்டாகும்? சலிப்பு மட்டும்தானே உண்டாகும், சோர்வு தானே உண்டாகும், அயற்சி தானே உண்டாகும். ஆனாலும் தன்மனை போட வாழ்ந்தா உனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல சலிப்பு வரத்தான் செய்யும். அப்ப தன்மனை போட வாழ்றதுதான் சலிப்படைவதற்கான மூல காரணம். சலிப்புல இருந்து தப்பிக்க நாம ஏதாச்சும் ஒரு செயலுக்கு அடிக்ட் ஆயிக்கிறோம். அடிக்டிவ் பிஹேவியர் கொண்டு வந்துக்கிறோம். அடிக்டிவ் பிஹேவியர் சலிப்பு போக்கும்னு நினைச்சா சலிப்பு இன்னும் ஆழமாக்கிடுது, போதமை இன்னும் ஆழமாக்கிடுது. சலிப்பு ஆழமாக ஆழமாக திரும்ப 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 செயல் அடிமையாக என்ன தப்பு செஞ்சிட்டு இருந்தேனோ அந்த தப்ப திரும்ப 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 சலிப்புல இருந்து தப்பிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட செய்யறதுக்கு தூண்டப்படுகின்றோம். ஏஐ மீட்டிங்ல யாரும் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி பேசுறதே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு இதுல போட்டுருக்குது. ஏஐ மீட்டிங்ல இருக்கிறப்ப சலிப்பு ஏற்படல, போர் அடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஐ மீட்டிங்ல சலிப்பு ஏற்பட்டா ஏஐ மீட்டிங்ல இருக்கிறது என்னடா மீட்டிங் அப்படின்ற சலிப்பு ஏற்பட்டா என்ன அர்த்தம்? ஏஐ மீட்டிங்க நான் ஒரு அடிக்டிவா கலந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆசையோட, விருப்பத்தோட, உண்மையான உற்சாகத்தோட கலந்துக்கிட்டா போர் அடிக்காது. இங்கேயும் ஒரு அடிக்டாக நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா போர் அடிக்கத்தானே செய்யும். ஏஐ மீட்டிங்ல பிறர் நலத்தை முதன்மையாக வச்சு ஷேரிங் கேட்கறதுக்கு முன்னுரிமை கொடுக்காம எனக்கு எப்படா ஷேரிங் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க ஷேரிங்கை பண்றப்பெல்லாம் அலுப்பு தட்டத்தானே செய்யும், அலுப்பு ஏற்படத்தானே செய்யும். கேட்க தோணவே தோணாதுல்ல. என்னடா சொன்னதையே சொல்லி திருப்ப திருப்ப போர் அடிச்சுட்டே கிடக்காண்டாலு, இவன் வந்தா இதுதான் பேசுவான்னு நல்லா தெரியும். சொன்னதையே பேசி பேசி போர் அடிச்சுட்டு இருக்கானே, ஏன் ஏன் மீட்டிங்ல என்னுடைய செல்ஃப் இம்பார்ட்டன்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பிறர் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால சலிப்பு ஏற்படுது. சரி, சலிப்புல இருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? இந்த மீட்டிங் வேண்டாம், இந்த மீட்டிங் நல்ல மீட்டிங்கே இல்லை,
ஏதாச்சும் ஒரு அனிவர்சரி மீட்டிங் போகலாம், அல்லது வேற ஒரு மீட்டிங் போகலாம், கலர்ஃபுல்லான மீட்டிங் போகலாம். அப்ப தலைப்புல இருந்து தப்பிக்க ஒரு மீட்டிங்ல இருந்து இன்னொரு மீட்டிங்க்கு மறுபடியும் அதே செயலட்மையாக என் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு வேற மீட்டிங் போனேன். அங்க போன இன்னொரு ஆள் உட்கார்ந்து எடுத்த உடனே உட்காந்துட்டு 30 நிமிஷம் அந்த ஆளே பேசிட்டு உட்காந்து ஊர் முழுக்க எவனுக்குமே ஏஐ மீட்டிங் நடத்தவே தெரியல. ஆனா ஏன் கிட்ட மயக்க கொடுத்து நானும் அதே வேலையை தான் செய்வேன். சலிப்பு சலிப்பு போரடி சலிப்பு ஆழமாக ஆழமாக திரும்ப 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 செஞ்ச தப்பையே செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். திரும்ப 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 செஞ்ச தப்பையே செஞ்சு 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 மறுபடியும் அலுப்பா இருக்கு, சலிப்பா இருக்கு. அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐ டோன்ட் கம் டு ஏஏ மீட்டிங் டு கெட் அ டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். ஐ டோன்ட் கம் டு ஏஏ மீட்டிங் டு கெட் அ டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். குடிச்சப்ப என்ன நானா உணராம நான் இல்லாத வேற ஒரு ஆளா என்னைய கற்பனை பண்ணி என்கிட்ட இல்லாத அந்த சுய முக்கியத்துவத்தை தேடி தேடி போயிட்டே இருந்தேன். கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த காலத்துல எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்தேன்னா என்னையவே எம்ஜிஆரா இமேஜின் பண்ணிப்பேன் அந்த கற்பனையிலேயே. நாங்க காலேஜ்ல படிக்கிற காலத்துல கபில் தேவ் தான் பெரிய ஹீரோ. கிரிக்கெட் மேட்ச்ல வேர்ல்டு கப்பை வின் பண்ணி காட்டினாரு. நம்மளையே கபில் தேவா இமேஜின் பண்ணிக்கிறது. குடிச்சப்ப என்னை நானாக உணராம நான் இல்லாத வேற ஒரு ஆளாக கற்பனை பண்ணி என்கிட்ட இல்லாத அந்த சுய முக்கியத்துவத்தை இன்னொரு ஆளா என்னை கற்பனை பண்ணிக்கிறதுனால போதையில அனுபவிச்சுட்டே இருந்தேன். இப்ப ஏஏ தோழமையிலையும் அதே தப்ப நான் செஞ்சா என் பிரச்சனை எப்படி தீரும்? நான் இருக்கிற நிலையில என்னை ஏத்துட்டு என்னை நானா உணரணும். என்கிட்ட என்ன கோளாறு இருக்கு, என் குண கோளாறு என்ன, என் குறைபாடு என்ன, எவ்வளவு ஒழுங்கட்ட மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய பிரச்சனையெல்லாம் என்னுடைய ஒழுக்க குறைபாடுகளால வந்தது, பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒழுக்க குறைபாடை நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நான் ஏற்கனவே இருக்கிறது என்னமோ 10 நாள் தான் சோபரு, ஆனா 10 வருஷம் சோபர் ஆன மாதிரி என்ன நானே கற்பனை பண்ணிட்டு பிக் புக்ல இருக்கிறது, அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு எங்க ஒரு சுய முக்கியத்துவம் மனிதனாக நினைச்சுக்கிட்டு பேசுறது. அப்ப சுய முக்கியத்துவத்தை செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை ஏஏ தோழமையில எதிர்பார்த்தால் ஏஏ ஃபெல்லோஷிப் உனக்கு போர் அடிக்குமா அடிக்காதா? சுய முக்கியத்துவத்தை ஏஏ ஃபெல்லோஷிப்ல நீ எதிர்பார்த்து எத்தனை மீட்டிங்கு போயிருப்பாரு, இந்த மீட்டிங் அந்த மீட்டிங், திருநெல்வேலி மீட்டிங், மதுரை மீட்டிங், பொள்ளாச்சி மீட்டிங், கோயம்புத்தூர் மீட்டிங், சேலம் மீட்டிங், இங்க போனா எனக்கு மட்டும்தான் நடுவு இடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு பெரிய சீனியர் மெம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு எந்த மீட்டிங்லயும் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த மீட்டிங் உனக்கு அயற்சி தட்டுமா, சலிப்பு தட்டுமா, போர் எடுத்துமா, சோர்வா இருக்குமா அந்த மீட்டிங் போறதுக்கு? சுய முக்கியத்துவத்தை ஏஏ தோழமையிலையோ அல்லது அடிக்டிவாக பிஹேவ் பண்ற எந்த இடத்துலயும் நான் எதிர்பார்த்தால் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் சலிப்பு, போர், அவ்வளவுதான். We drank to kid ourselves into thinking we were somebody else we were actually not. We drank to kid ourselves into something we were somebody which we were actually not. இதுதானே நடந்தது குடிக்கிற காலத்துல. நான் இல்லாத ஒரு ஆளாக என்னை நானே கற்பனை பண்ணி அந்த கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கற்பனை வாழ்க்கை தானே எனக்கு பிரச்சனை. We tell all stories to build ourselves up. We tell all stories to build ourselves up.
நீங்க என்னைக்காச்சும் ஒரு சாராய கடைக்கு உட்கார்ந்து 2 பேர் உட்கார்ந்து பேசுறத பாருங்க. தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா வாயை திறந்தா மூடவே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். கற்பனையில தன்னை பத்தி ஒரு பெரிய இதாக பில்டப் பண்ணி தன்னைய ஒரு நேரம் பயங்கரமா ஏத்தி பேசுவான், இல்லாட்டி போன இறக்கி பேசுவான். ஏத்துவான் இறக்குவான், ஏத்துவான் இறக்குவான். ஆனா உண்மையை மட்டும் பேசவே மாட்டான். நம்ம பெரிய இவன் காட்டிக்க பெரிய பெரிய கதையெல்லாம் கற்பனை பண்ணி பேசுறது குடிநோயாளிகள் சொல்ற இயல்பான இயற்கையான விஷயம். In AA, we don't want that kind of self-importance. இந்த இடத்துல கிடைக்காது நல்லா தெரியும். ஆனா இங்க வந்தும் if we tell all stories and build ourselves up. நான் 20 வருஷம் குடியில தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எத்தனை புக்கை நான் படிச்சுட்டேன் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, ஒரு வேலைக்கு ஆகாது, ஒரு வேலைக்கு ஆகாது. In AA, we don't want that kind of self-importance. இங்க அது வேண்டாம். We drank, kid ourselves into thinking we were somebody else. We were actually not. We told tall stories to build ourselves up. நம்மள வெளியே நான் இல்லாத ஒன்னாக காட்டிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து பேசுறது, பில்டப் கொடுத்து ஷேர் பண்றது, உள்ளத பேசு, உள்ளத பேசு. In AA, we don't want that kind of self-importance. மிக முக்கியமான வரி. AA தோழமையில முக்கியத்துவத்தை கேட்டத நாம விட்டுட்டோம். விட்டுட்டு அவன் மேலே யோசிச்சு பாரு. அதான் இன்னைக்கு சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சுய முக்கியத்துவம் தேடினாலும் AA ஃபெலோஷிப்ல எனக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு தேடி பாரு, டெம்பரரியா கிடைக்கும், தற்காலிகமா கிடைக்கும். ஆனா பெர்மனண்டா உனக்குள்ளார உள்ள இறைவனை உணர்ந்து அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்றாங்க. செல்ஃப் என்பது சுயத்தை குறிக்கக்கூடிய சொல். சுய மரியாதை, சுயம் என்பது சுயம்பு. ஆரம்பம் இல்லாமல் முடிவு இல்லாம தானா வந்தது சுயம்பு. சுயம்புவாக நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் சுய மரியாதை அப்படின்னு சொல்றோம். சோ இங்க என்னுடைய அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, நீ ஒரு பாட்டில் குடிச்சியா, நான் 2 பாட்டில் குடிச்சேன். நீ ஒரு பொம்பளைட்ட போனியா, நான் 10 பொம்பளைட்ட போனேன். நான் அப்படின்னு நீ யாரு கூடயும் போட்டி போட்டுட்டு உடனே நீ பெரியவனாக காட்டி கொள்ற அந்த ஹியூமரிஸ்டிக் ப்ரைடோட நீ பேசின அப்படின்னு சொன்னா உனக்கு சுய முக்கியத்துவம் கிடைக்கிறது பதிலாக கடைசி கிடைக்கிறது போர் அடிச்சு போயிடும், சலிப்பு ஏற்படும், அயற்சி உண்டாயிடும். So I should stop telling tall stories to build myself up. ஏன்னா பெரிய ஆண் காட்டிக்க இல்லாததை பகிர்ந்து கொள்ள கூடவே கூடாது. எவ்வளவு பில்டப் கொடுத்து எவ்வளவு பெரிய ரீட் விட்டாலும் AA தோழமையில நான் சாதாரணமான ஒரு அனானிமஸ் மெம்பர் தான் என்னன்னைக்கு நான் இருப்பேன். AA தோழமையில எனக்கு கிடைக்கிறது உண்மையான சுயமரியாதை, உண்மையான நேர்மை, உண்மையான பணிவு. இதை தவிர வேற எதுவும் AA ஃபெலோஷிப்ல எனக்கு கிடைக்காது. இங்க பில்டப் எல்லாம் விடாத. இங்க பில்டப் விட்டேன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. AA ஃபெலோஷிப்ல இன்னமும் பில்டப் பண்ணிட்டு அலையிட்டனா அல்லது உள்ளபடி பக்கத்துலனா எனக்கு நானே உண்மையா இருந்தா எனக்கு சுயமரியாதை வரும். இல்லைன்னா சலிப்பு தான் வரும். உனக்கு போர் அடிக்குதா அல்லது இங்க உனக்குள்ளார அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கிறியா? இல்ல இந்த மீட்டிங் போர் அடிக்குது, சரி அந்த மீட்டிங் போலாம், அந்த மீட்டிங் போர் அடிக்குது, அடுத்த மீட்டிங் போலாம். நீ உனக்குள்ளார சுயமரியாதையை வளர்த்துக்கிற வரைக்கும், உனக்கு சுய முக்கியத்துவத்தை தேடிக்கிறத நிறுத்துற வரைக்கும்
போர் அடிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். I found something better and more satisfying than drinking. அந்த குடிச்ச காலத்துலதான் அப்படி உட்காந்து பார்ல உட்காந்து பெரிய தெய்வ நாட்டம் உட்காந்து என்னமோ அந்த சுய முக்கியத்துவத்துக்காக போதைக்காக எனக்கு மட்டும் தன்னலத்தோட தன் முனைப்போட அந்த ஈகோவோட எல்லாம் செஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்ப இங்க ஏகுள்ளார வந்து என்ன செய்யற, குடிச்சப்ப சலிப்புல இருந்து தப்பிச்சுக்க ஒவ்வொரு நாள் சாலா கடைக்கு போனேன். அதே சலிப்புல இருந்து தப்பிக்கதான் இன்னைக்கு நான் ஏஐ மீட்டிங் வரேன்னா, போர் அடிக்குது அப்படின்னு ஏஐ மீட்டிங் வரேன்னா, இல்ல இங்க என்னுடைய சுயமரியாதைய உண்மையான நேர்மைய பணிவை வளர்த்துக்க இங்க நான் வர்றேன்னா, போர்டன்ல இருந்து தப்பிச்சுக்கிற நான் வந்தேன்னா வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது. இங்க ஏஐ மீட்டிங்ல வந்ததுக்கு அப்புறமா நிறைவான சலிப்பில்லாத ஒரு வாழ்க்கைய ஏஐ தோலையில கண்டுபிடிச்சிட்டேன்னா, உன்னை நீயே கேட்டுட்டு உனக்கு நீயே பதில் சொல்லு. இல்ல போர் அடிக்குது மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து நிச்சயமாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பக்கம் நேற்றுக்கு பேசுறது நீங்க பேசுறது கிடையவே கிடையாது. போர் அடிக்க வாய்ப்பே கிடையாது, போர் அடிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ சிந்தனை இன்னைக்கு சிந்தனை இதுதான். I found something better and more satisfying than drinking. குடிச்ச காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரான ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஸோ இது தொடர்ந்தான தியானம். எந்த நிலைமையில இருக்கோ அந்த நிலைமையில இருந்து மேம்பட்ட ஒரு நிலைமைக்கு போற என்ன செய்யணும் அப்படின்ற சிந்தனை குறிப்பதான் தியானம்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. இறையர் பேராற்றில் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல ஒரு வைக்கிற உறுதியான நம்பிக்கை. Faith on the good orderly direction of God. இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல் வைக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி செயல்பட்டால் என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஆற்றல் மிக்க வகையில செய்யப்படும் அப்படின்றது. ஸோ நம்பிக்கை சக்தி, நம்பிக்கை சக்தி. இப்ப நம்பிக்கைன்னா என்ன? கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் மேல வைக்கக்கூடியது உறுதியான நம்பிக்கை. கடவுளுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்படி பணிஞ்சு செயல்பட்டா என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சக்தி வாய்ந்த வகையில செய்யப்படும். இந்த ரெண்டும் நம்பிக்கை சக்தி, இந்த ரெண்டும் செய்ய முடியாத வேலை எதுவுமே கிடையாது. எந்த ரெண்டு? இறைவனது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்பி செயல்பட்டு, அதாவது மனசாட்சிக்கு பணிஞ்சு மனசாட்சி சரின்னு சொல்ற செயல்களை செய்தோம், மனசாட்சி சரி தவறுன்னு சொல்லக்கூடிய செயல்களை, மனசாட்சி உறுத்தக்கூடிய செயல்களை செய்யாம இருக்கிறதும் நம்பிக்கை. அப்படி நான் செய்யற ஒவ்வொரு செயலும், நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு செயலும் எனக்கு அபரிமிதமான சக்தியை கொடுக்கும். இந்த ரெண்டும் விளைவிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. I can do all things through him that strengtheneth me. Saint Paul அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கோட் பண்ணிருக்காரு. ஹிம் அப்படின்றது கடவுள். அவர் அதுல ஜீசஸ் பேரை போட்டுப்பாரு பைபிள்ல. ஹிம் என்பது கடவுள். கடவுளுடைய ஆற்றல் எனக்குள்ளார இருக்குது. அந்த இறை ஆற்றலை பணிஞ்சு செயல்படுற நேரத்துல என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு அவர் எழுதுறாரு.